இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாள் இல்லை? கர்த்தருடைய நாள். ஆலயத்துக்கெல்லாம் போய் ஆராதித்து தேவனை துதித்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்கல்ல. எங்களுக்கு வேறொரு முக்கியமான வேலை ஆண்டவர் கொடுத்து அதை நிறைவேற்ற வைத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசவும் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். முக்கியமாக இந்த நாளில் அபிஷேகத்துக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு எப்படி பதில் தருகிறார், நாம் ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது என்பது பலர் சொல்லுகிற சாட்சிகள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த சாட்சிகள் அதற்காகத்தான். இந்த அற்புதங்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்கள். இந்த சாட்சி வாசிக்கும் போது நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கவங்க வீடுகளில் இருந்து இருக்கிற இடத்துலேருந்து ஜெபிக்கிறாங்க. இயேசு அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அவங்களுக்கு எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், அதை நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளவுதான். அற்புதம் செய்கிற ஒரு இயேசு. மனிதனால் அற்புதம்லாம் செய்ய முடியாது. மோகலாசரசால் அற்புதம்லாம் செய்ய முடியாது. உங்களுக்கு அற்புதம் வேணும், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா இயேசுவால் தான் முடியும். அவர்கிட்ட இருந்து எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த சாட்சிகள் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சரி, சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்களே தங்களுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. முதலாவது சகோதரி கிளாடிஸ், கன்னியாகுமரியிலிருந்து ஒரு சகோதரி ஒரு மகள் எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், அவங்களுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல கவனிங்க. ஏன்னா நிறைய பேர் குழந்தைக்காக அவளோட ஜெபிக்க காத்திருக்கிறீங்க. இன்றைக்கி அதுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்க போகிறோம். இதை கேளுங்க. என்னுடைய 2வது மகனுக்கு திருமணமாகி 12 வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. 3 முறை கருத்தரித்தும் அபார்ஷன் ஆகிவிட்டது. தொடர்ந்து அநேக மருத்துவம் பார்த்தும் ஏராளமான பணம் செலவு செய்தும் ஒரு பயனும் இல்லாதிருந்தது. லாக்டவுன் காலத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் பார்த்து கொண்டு வந்தேன். அதில் வாசிக்கப்படும் சாட்சிகளை கேட்கும்போது என் மகனுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் எனக்குள் வந்தது. அது மட்டுமல்ல, நீங்கள் சொல்லும் தேவ ஆலோசனைகள் எனக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. பொருத்தனை செய்து ஜெபம் செய்வதை பற்றி நீங்கள் சொன்ன ஆலோசனையின்படி என் மகனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தால் 100 வேதாகமும் வாங்கி கொடுப்பதாக பொருத்தனை செய்து ஜெபம் செய்தேன். தொடர்ந்து சில மாதங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என் மகனுக்கு இந்த மாதம் 7ஆம் தேதி ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கள் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. என் பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு என் மகனுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சரிங்களா? அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபம் செய்தாள். நீங்கள் குழந்தை இல்லாமல் இந்த நாளில் காத்திருக்கிறீங்கன்னா ஆண்டவரிடத்தில் நான் போய் சாட்சி சொல்லிடுறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுவோம் இல்லை? அது செலவில்லாத பொருத்தனை அதல்ல. நீங்கள் ஒரு 10 பைபிள் வாங்கி வாஞ்சியோடு இருக்கிற மற்றவங்களுக்கு நான் கொடுப்பேன், உம்முடைய வசனத்தை விருப்பத்தோடு வேண்டிக் கொள்கிறவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன்னா அது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பொருத்தனை. ஒரு 1000 ட்ராக்ட்ஸ் வாங்கி நான் மற்றவங்களுக்கு உம்முடைய நாமத்தை நான் சொல்லுவேன், அந்த மாதிரி பொருத்தனை. அல்லது உங்களுடைய குழந்தையை உமக்காக நான் வளர்ப்பேன், நான் எனக்கு பிரியமானபடி வளர்க்க மாட்டேன், உமக்கு பிரியமானபடி வளர்க்க எனக்கு ஒரு குழந்தை தாங்க அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் கட்டாயம் தருவார். அப்போ ஆண்டவருக்கு விருப்பமானபடி வளர்க்க அர்ப்பணித்து கொள்ளுங்க. 12 வருஷம். நீங்கள் எத்தனை வருஷம் காத்திருக்கிறீங்க? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஜெபத்தோடு காத்துருங்க. அடுத்து பாருங்கள், ஒரு சகோதரர் பாஸ்கர் தஞ்சாவூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு வியாதி, அது எப்படி சுகமாச்சு பாருங்கள். என்னுடைய மனைவிக்கு 2 வருடத்திற்கு முன்பு தைராய்டு பிரச்சனை ஏற்பட்டது. 2 வருஷமாய் தைராய்டு பிரச்சனை. மருத்துவமனைக்கு சென்றோம். மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு இதற்கான மாத்திரைகளை கொடுத்தார்கள். என்னுடைய மனைவி கொஞ்ச நாட்கள் கழித்து தைராய்டுக்கான மாத்திரை சாப்பிடுவதை விட்டுவிட்டார்கள்.
அதனால் தைராய்டு பிரச்சனை அதிகமாகிவிட்டது. தொண்டை பகுதி வீங்கி காணப்பட்டு தொண்டையில் ஒரு வீக்கம், அப்படியே தைராய்டு வீக்கம், சாப்பிடுவதற்கு சிரமமாக இருந்தது. இதனால் மறுபடியும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர் முன்பை விட தைராய்டு பாதிப்பு அதிகமாகிவிட்டது. அதனால் முன்பு சாப்பிட்ட மாத்திரையின் பவரை விட கூடுதலான பவர் உள்ள மாத்திரையை எழுதி கொடுத்தார்கள். வாழ்நாள் முழுவதும் இந்த மாத்திரை விட்டுவிடக்கூடாது, நீங்கள் விட்டுவிட்டால் பல பாதிப்புகள் உங்கள் சரீரத்தில் ஏற்படும் என்று சொல்லி அனுப்பினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2022 வருடம் ஜூன் மாதம் நடந்த ஜெபிக்கலமாக நேரலை நிகழ்ச்சியை குடும்பமாய் நாங்கள் பார்த்தோம். அதில் தேசத்திற்காக சிறப்பு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்தீர்கள். உங்களோடு இணைந்து தேசத்திற்காக நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய 6 வயது மகளும் இணைந்து பாரத்தோடு ஜெபம் செய்தோம். 6 வயது சின்ன குட்டி பிள்ளையும் தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. இந்திய தேசத்துக்காக அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. தேசத்திற்காக ஜெபித்து முடித்த பிறகு வியாதியஸ்தர்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் என் மகளும் என்னுடைய மனைவியின் தொண்டை பகுதியில் கை வைத்து ஜெபம் செய்தோம். ஜெபித்து முடித்த பிறகு ஆண்டவர் என் மனைவிக்கு சுகம் தந்துவிட்டார் என்று விசுவாசத்தோடு தைராய்டுக்காக சாப்பிட்டு வந்த மாத்திரையை இனி சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி அன்றையிலிருந்து விட்டுவிட்டோம். அவ்வளோதான், ஜெபிச்சாச்சு, பெற்றுக்கொண்டோம். அதான் விசுவாசம். நம்ம ஜெபிச்சிடும், ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டாங்க. வேறு ஒரு வெளிப்படையான அடையாளங்கள் எதுவுமே காணப்படவில்லை. இப்போ 6 மாதம் கழித்து பரிசோதித்த போது டாக்டர்கிட்ட போய் பரிசோதிக்கிறாங்க. பரிசோதித்த போது தைராய்டு இல்லை என்று ரிசல்ட் வந்தது. அவ்வளோதான். 2 வருஷமாக அந்த தைராய்டு இல்லை, காணவில்லை. மருத்துவர்கள், எந்த மருத்துவர் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று சொன்னாரோ அவரே ரிசல்ட்டை பார்த்துவிட்டு உங்களுக்கு தைராய்டே இல்லையே, இனி மாத்திரை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். தேசத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றி என் மனைவிக்கு அற்புதம் சுகம் தந்தார். சுகம் தந்த இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, மற்றவங்களுக்காக ஜெபிப்பது எவ்வளோ முக்கியம். அது தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம். உங்கள் கிராமத்துக்காக ஜெபிங்க, கிராமத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிங்க. எத்தனையோ குடிகாரங்க குடும்பங்கள் குடியினால் அழிகிறது. பாரம் எடுத்து அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், விடுதலை பெறணும்னு ஜெபிங்க. இந்தியாவில் இருக்கிற நம் தேசத்தில் 143 கோடி மக்கள், நிறைய பேர் பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க விடுதலை அடையணும், ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு பாரம் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம். அப்போ தேவனை பிரியப்படுத்துகிறவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார்ல. இவங்க தேசத்துக்காக ஜெபிச்சு ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். இதுதான் ரகசியம். அதை மாதிரி நீங்களும் ஜெபிங்க. அடுத்தது சகோதரி குணபூஷணம், சென்னையிலிருந்து சகோதரி குணபூஷணம் என்கிற சகோதரி, என்னுடைய மருமகளுக்கு இந்த வருடம் பிப்ரவரி மாதம் வயிறு வலி ஏற்பட்டது. பின்பு யூரின் போகாமல் வயிறு வீங்கி மிகவும் கஷ்டப்பட்டாள். மருத்துவமனையில் நாங்கள் அனுமதித்தோம். 1 மாதமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாள். பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுநீரகம் பழுதடைந்து உள்ளது, உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் 4 மாவடியில் உள்ள இயேசு விடுவிக்கிறார் 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நான் ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஒரு ஊழியர் என் மருமகளுக்காக பாரத்தோடு ஜெபித்துவிட்டு, ஆண்டவர் உங்கள் மருமகளின் சிறுநீரகத்தை தொட்டு சுகமாக்கிவிட்டார், இனி ஆப்ரேஷன் தேவைப்படாது என்று சொன்னார். ஃபோனில் ஜெபித்த அந்த சகோதரர் ஜெபித்து முடித்த உடனே, அதான் விசுவாசம், இயேசு தொட்டுட்டார், சுகமாகிவிட்டார், இனி ஆப்ரேஷன் தேவையில்லை சொன்னார். நானும் விசுவாசத்தோடு ஆண்டவரை துதித்தேன். மறுநாள் ஆச்சரியம் காத்திருந்தது. பார்த்தீங்களா, அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே ஒரு ஆச்சரியம். காலையில் பரிசோதித்த மருத்துவர் அறுவை சிகிச்சை தேவையில்லை, மருந்து மாத்திரைகளை போதுமென்று சொல்லி உடனே என் மருமகளை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். கடந்த 1 மாதமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் நான் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபித்த மறுநாளே அறுவை சிகிச்சை இல்லாமல் என் மருமகளுக்கு பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார்.
இப்பொழுது என் மருமகள் நல்ல சுகத்தோடு இருக்கிறாள். ஜெபத்தை கேட்டு என் மருமகளுக்கு சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. பாருங்கள், ஒரு மாமியார், நல்ல ஒரு மாமியாரில் மருமகளுக்காய் பாரம் எடுத்து ஜெபித்த ஒரு மாமியார் பாருங்கள், அதுவே ஒரு பெரிய சாட்சி. ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். அதே மாதிரி ஃபோனில் ஜெபிக்கலாம். நம்ம 4 மாவடியில் 24 மணி நேரமும் ஃபோனில் தொடர்பு கொண்டு ஜெபிக்க நம்முடைய ப்ரேயர் சென்டரில் ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பகல் இரவு எல்லா நேரமும் இருப்பாங்க. இங்கே நீங்கள் ஃபோனில் ஜெபிக்கலாம். அதே மாதிரி சென்னையில் ஹிந்தி மொழியில் நீங்கள் ஹிந்தி மொழியில் பேசணும், ஆங்கிலத்தில் ஜெப குறிப்பு சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கிறது. சென்னையில் ஒரு ப்ரேயர் சென்டர் 24 hours செயல்படுகிறது. இன்னொரு ப்ரேயர் சென்டர் பெங்களூரில் செயல்படுகிறது. கன்னட மொழி, தெலுங்கு மொழி, எனி லாங்குவேஜில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபோன்லேயே உங்களுக்கு ஜெபிப்பாங்க. அந்த ஃபோன் நம்பரை வேணால் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. அந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்களா, 24 மணி நேரமும் தமிழில் நீங்கள் பேசி ஜெபிக்கனா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். 2 நம்பர் இருக்குது, வெளிநாட்டிலேருந்து பேசுகிறதுக்கு, உள்நாட்டில். கன்னட மொழியில், தெலுங்கு மொழியில் பேசி ஜெபிக்கிறதுக்குள்ள நம்பர் இருக்குது. ஹிந்தி மொழியில், அதில் ஆங்கிலத்தில் நீங்கள் பேசலாம். அவங்கள எனி லாங்குவேஜ் நீங்கள் பேசலாம். நீங்கள் இந்தியா முழுதும் இதை பார்க்குறீங்க, ஹிந்தி மொழி பேசுகிறவங்க, தெலுங்கு, கன்னட மொழி பேசுகிறவங்க, நீங்கள் இதுக்கு தொடர்பு கொண்டால் உடனே ஜெபிப்பாங்க. நடுராத்திரினாலும் சரி, 2 மணி 3 மணினாலும் அவங்களுக்கு ஜெபிப்பாங்க. ஏன்னா 24 மணி நேரமும் ஜெபத்துக்கு ஆட்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேருக்கு நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஃபோனில் ஜெபிக்கிறது மாத்திரமில்லை, உடனே அந்த ஜெப குறிப்பு இங்கே இருக்கிற ஜெபக்குழுவுக்கு வந்துவிடும். உடனே ஜெபக்குழுவிலும் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். இது ஜெப உதவி, அதுக்கு தான் இதை வைத்திருக்கிறோம். சில தடுமை, யார் எனக்காக ஜெபிப்பா, யார் எனக்காக பாரம் எடுப்பான்னு சொல்லி உங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்க இரவும் பகலும் ஆட்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஜெபக்குழுவும் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க தொடர்பு கொள்ளலாம். பாருங்கள், சிறுநீரகம் ஆப்ரேஷன் பண்ணணும். நாங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்து விட்டார். நீங்களும் தொடர்பு கொண்டு ஜெபித்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அடுத்தது சகோதரி ஸ்டெல்லா சென்னையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு எலும்பில் உண்டான வியாதி, 10 வருஷமாக அந்த வியாதியை இயேசு எப்படி குணமாக்கினார்னு பார்க்கலாம். எனக்கு இப்பொழுது வயது 63. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கடந்த 10 வருடமாக முதுகு எலும்பில் ஏற்பட்ட வலியினால் நான் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். 10 வருஷமாக ஸ்பைனல் கார்டில் வலி, முதுகுத்தண்டில் வலி வந்துவிட்டால் என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. முதுகில் பாறாங்கல்லை கட்டி வைத்ததை போல எப்பொழுதும் பாரமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த முதுகு எலும்பு வலியினால் நான் மரண வேதனையை தினமும் அனுபவித்து வந்தேன். இதனால் மருத்துவமனைக்கு சென்றபோது பரிசோதித்த மருத்துவர்கள், உங்கள் முதுகு பகுதியில் உள்ள எலும்பு விலகி இருக்கிறது, ஆப்ரேஷன் பண்ணினால்தான் சரியாகும் என்று சொன்னார்கள். நான் ஆப்ரேஷன் செய்ய பயந்ததினால் மறுத்துவிட்டேன். மேற்கொண்டு சிகிச்சை எதுவும் எடுக்காமல் வீடு திரும்பிவிட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மார்ச் மாதம் நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் சகோதரர் அவர்கள் வலி உள்ள இடத்தில் கைகளை வைத்து ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். நான் என்னுடைய 2 கைகளையும் என் முதுகு பகுதியில் வைத்து மிகுந்த கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய வல்லமை என் மேல் இறங்குவதை நான் உணர்ந்தேன். ஒரு வல்லமை, தி பவர் அவங்க மேலே இறங்கினது உணர்ந்து, அப்பொழுது என் முதுகில் உள்ள வலி மறைந்து விட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். 10 வருடமாக எனக்கு இருந்த அந்த முதுகு எலும்பு வலியை, ஸ்பைனல் கார்ட் பெயினை ஒரே நிமிடத்தில் மறைய செய்து எனக்கு அற்புத சுகந்தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதே மாதிரி எலும்பில் பிரச்சனை, வலி, வேதனையோடு நீங்கள் இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். 10 வருஷமாக இருந்த ஸ்பைனல் கார்டு வலியை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இன்னொரு சாட்சி பாருங்கள், இவங்களுக்கும் பாருங்களேன் ஒரு அற்புதம், குழந்தை ஆசீர்வாதம். இன்றைக்கி அது மாதிரி 2 சாட்சி வீடியோவில் ஒரு சாட்சி பார்க்க போகிறீங்க. அதனால தான் இன்றைக்கி அதுக்காக ஜெபிக்க ஆண்டவர் ஏவி இருக்கிறார். ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஆயத்தப்படுங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆயத்தப்படுங்க. நீங்கள் விசுவாசத்தை கேட்டிங்கன்னா பெற்றுக்கொள்ளுவீங்க. சகோதரர் இளவரசன் என்ற ஜாஷுவா நாமக்கல்லிருந்து எழுதியிருக்கிறாங்க. எங்களுக்கு 2017ஆம் வருடம் திருமணம் நடந்தது.
திருமணமாகி 3 வருடம் கழித்து என் மனைவி கருவுற்றார்கள். பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றபோது பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை கர்ப்பப்பையில் உருவாகாமல் கருக்குழாயில் உருவாகி இருக்கிறது, அதை அறுவை சிகிச்சை மூலம் உடனே அகற்றிவிட வேண்டும், இல்லையென்றால் உங்கள் மனைவியின் உயிருக்கே ஆபத்து என்று சொல்லி கருக்குழாயையே அகற்றிவிட்டார்கள். மேலும் இன்னும் ஒரு கருக்குழாய் தான் இருக்கிறது, அதன் மூலம் இனி உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த வருடம் மே மாதம் 4 3 நாட்கள் நடந்த விடுதலை முகாமில் நானும் என் மனைவியும் கலந்து கொண்டு கர்த்தர் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை தரும்படி மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தோம். முகாம் முடிந்து வீடு திரும்பிய அதே மாதத்தில் என் மனைவி கருவுற்றார்கள். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 8 ஒரு அழகான பெண் குழந்தையை ஆண்டவர் பிறக்க செய்தார். எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இனி உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்ற வார்த்தையை பொய்யாக்கி எங்களை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தின அற்புதர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்வளோதான், வாய்ப்பில்லை. ஒரு டியூபை எடுத்தாச்சு, இது இன்னும் ஒரு டியூபு தான் இருக்குது, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இயேசு அற்புதம் செய்து குழந்தையை கொடுத்து மகிழ பண்ணிவிட்டார். உங்களுக்கு அப்படி சொல்லிட்டாங்களா? இனி அவ்வளவுதான், குழந்தை பிறக்கல, வாய்ப்பே கிடையாது, முடிந்தது அப்படிலாம் சொல்லிட்டாங்களா? ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கு செய்வார். சரி, இப்போ 2 சாட்சியை வீடியோவில் பார்க்குறோம். ஒன்று, இதே மாதிரி 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு மகள், அவளுக்கு எப்படி ஆண்டவர் குழந்தை கொடுத்தார் என்ற சாட்சியை நீங்கள் கேட்க போகிறீங்க. முதலாவது ஜெபசுபி, நாகர்கோயிலை சார்ந்த ஒரு மகள். அது சாட்சி சொல்கிறத நீங்கள் கவனிங்க. ஆண்டவர் பாருங்கள், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அந்த மகளுக்கு 8 வருஷம் குழந்தை இல்லைன்ற துக்கம். இந்த மகள் அவருடைய குடும்பத்தை எனக்கு பல வருஷமாக தெரியும். இந்த மகள் ஸ்கூலில் படிக்கிற சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்திலிருந்து திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு அவங்க குடும்பமாக வருவாங்க. ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள். அவங்க ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அன்பு விசுவாசம் எனக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், அவங்களுடைய வீடுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், அங்கே போய் ஜெபித்திருக்கிறேன். திருமணத்திற்கு பிறகு அதிக நாள் பார்க்கல, சில சமயம் பாரத்தோடு ஜெபித்து விட்டு போவாங்க. குழந்தை இல்லையேன்னு சொல்லி ஜெபித்திருக்கிறேன். ஆனால் இப்போ இன்றைக்கு தான் அந்த சாட்சியை நான் பார்த்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 முறை பார்த்து ஜெபிச்சுட்டு போனாங்க. இந்த மகளுக்கு ஒரு தேவன் ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தது ஒரு பெரிய சந்தோஷம். பார்த்தீங்களா, கண்ணீரை காண்கிற தேவன். இன்றைக்கி நீங்கள் கூட அப்படி அழுது கொண்டு இருக்கலாம். 8 வருஷம் ஆயிட்டே, 10 வருஷம் ஆயிட்டே என்பதாக. இன்றைக்கு இயேசு ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கட்டாயம் உங்களையும் ஆண்டவர் மகளை செய்வார். குடும்பத்தின் மக்கள் ஒருமனப்பட்டு பாரம் எடுத்து நீங்கள் ப்ளஸ் பண்ணி ஜெபிக்கணும். அந்த மகள் மேலே கை வைத்து சரியாக இன்றைக்கி ஜெபிக்கணும். இதில் நாங்கள் தொடர்ச்சியாக ஜெபிக்கிறோம். ஏன்னா அந்த குழந்தை இல்லாமல் திறப்பின் வாசல் ஜெபத்தில் நிறைய பேர் ஜெபிக்க வர்றாங்க. இங்கே நடக்கிற வியாழக்கிழமை ஜெபத்தில் தனி ஜெபத்துக்கும் நிறைய பேர் கப்பிள்ஸ் வர்றாங்க. குழந்தைக்காக ஜெபிக்கணும். நீ ஒரு பக்கம் ஜெபிக்க வர்றவங்க, இன்னொரு பக்கம் குழந்தையோடு வர்றவங்க நிறைய பேர். 10 வருஷம் 15 வருஷம் கர்த்தர் குழந்தை தந்துட்டார், இங்கே அழுதுட்டு போனோம், ஏசு அற்புதம் செய்துட்டார்னு கொண்டு வரும். இந்த 2ஐயும் நான் பார்க்குறோம். அதனால் நாங்கள் கற்பத்தின் ஆசீர்வாதத்திற்கான ஒரு ஜெப திட்டம், ஒரு ப்ரேயர் பிளான் வைத்து ஃப்ரூட் ஆஃப் ஊம் பிளஸ்ஸிங் ப்ரேயர் பிளான், அதில் இணைந்து கொள்கிறவங்களுக்காக ரெகுலராக நாங்கள் ஜெபிக்கிறோம். சும்மா அப்படி சொல்லும்போது மாத்திரம் டெய்லி அவங்களுடைய பெயர்களெல்லாம் நாங்கள் வைத்து அவங்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் கூட இன்றைக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். தொடர்ந்து உங்களுக்கு ஜெபிக்கணுமானா அந்த வாட்ஸ்அப் நம்பர் போடுவாங்க, FOW அப்படின்னா, அதாவது ஃப்ரூட் ஆஃப் ஊம், அந்த டைப் செய்து அனுப்பினால் போதும். நீங்கள் அதில் பதிவு செய்து திருமணமாக எத்தனை வருஷம் ஆயிற்று, சில விவரங்கள், அவ்வளோதான். அதை வைத்து நாங்கள் பெயர்கள், கணவர் பெயர், மனைவி பெயரை வைத்து ரெகுலராக நாங்கள் இங்கே ஜெபிக்கிறோம். அது மாதிரி இந்த ஜெபத்திட்டத்தில் இணைஞ்சிட்டால் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்போம். நீங்களும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். சரி, அடுத்து இன்னொரு சாட்சியை நீங்கள் கேட்க போகிறீங்க. இது ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சி. நீங்கள் கேன்சர் வியாதி அவ்வளோதான், ஒரு மரண பயம் விடுகிறது. இது தீர்க்க முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் நினைப்போம்.
ஆனால் ஒரு சகோதரி சுதா என்கிற சகோதரி முன்னீர் பள்ளம், திருநெல்வேலியில் முன்னீர் பள்ளம் என்கிற இடத்திலிருந்து அவங்க 4 வயசு குழந்தை கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை கேள்விப்பட்ட போது, அதை பார்த்தபோது என் இருதயத்துக்குன்னு ஆயிற்று. 4 வயசு குழந்தை, அது சின்ன குழந்தைக்கு இந்த வியாதியா என்று சொல்லி அது பட்ட கஷ்டம் அந்த தாய்க்கு தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்ல. அவங்க ஆனால் என்ன நடந்தது அவங்களுடைய வாழ்க்கையில், இயேசு அவங்களுக்கு என்ன அர்ப்பணம் செய்தார்? கவனமாக பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேன்சர் வியாதியோடு இருந்தால் இன்றைக்கி இதை பார்க்க சொல்லுங்கள். எண்ணெய் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இது முடிஞ்ச உடனே ஜெபிக்க போகிறோம். எண்ணெய் பூசி விசுவாசத்தோடு குடும்பத்தார் ஜெபிச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும். இப்போ ஆச்சரியமாக இருக்குல்ல? திஸ் இஸ் மிராக்கிள். 4 வயசு குழந்தை உடம்பெல்லாம் பரவிட்டு சிறுநீரகத்தை எடுக்கணும், கிட்னி எடுத்துடணும், இல்லைன்னா பிள்ளையோட உயிருக்கு ஆபத்து. சரி, எடுத்துட்டா அப்பவும் கேரண்டி சொல்ல முடியாது. பிரபலமான ஆஸ்பத்திரிலாம் போயிட்டாங்க, எல்லாமே ரிசல்ட் அதுதான். கடைசியில் யாரும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த தேவனுடைய கூடாரத்தில் இயேசு அவரை போய் பார்க்குறாங்க, ஜெபிக்கிறாங்க, சுகமாகுது. நான் பார்க்கல அவங்கள, நீங்கள் அதை தான் கவனிக்கணும். நான் பார்க்கல, நான் ஜெபிக்கலை. அவங்க இயேசுக்கிட்ட வந்தாங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா மோகன்லாசஸ் பார்க்கல, இயேசு கிறிஸ்துங்க பிரசன்னமாக இருக்கிறார். அவர்கிட்ட வந்து அந்த தேவனுடைய கூடாரத்தில் அவங்க எப்படி ஜெபிச்சிருக்காங்க பாருங்கள். இயேசுவே நீர் யாருன்னே எனக்கு தெரியாது. அதான் பாருங்கள் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஏதோ கிறிஸ்தவங்க கடவுளை வச்சுருக்காங்க, அப்படி தான் நினச்சாங்க. இவங்க சொல்கிறாங்க, இயேசுவே நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. மனம் திறந்து ஜெபிப்பார். இயேசு கிறிஸ்துட்ட வந்து மனம் திறந்து ஜெபிப்பார். அப்படி தான் அவங்க அழுது ஜெபிச்சிடறேன், என் குழந்தைக்கு நீங்கள் சுகம் கொடுங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிற ஆண்டவன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என் குழந்தைக்கு சுகம். நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆண்டவர் தப்பாக புரிந்து கொள்ள மாட்டார். உங்கள் மனதில் இருக்கிறத சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அழுதாங்க, இயேசு கிறிஸ்துட்ட கண்ணீர் வடித்தாங்க. உடனே அந்த ஜெபத்து கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். இம்மீடியட்லி உடனே சேஞ்சு. குழந்தை பசிக்குதுன்னு சொல்லுது, சாப்பிடுது. இன்றைக்கி பாருங்கள், சிறுநீரகம் செயல்படுது, கேன்சருக்கு ஒரு அறிகுறி இல்லைன்றாங்க. முடிஞ்சு போச்சுன்ற குழந்தைக்கு புது ஜீவன். அவங்க திருநெல்வேலியில் முன்னீர் பள்ளத்தில் தான் இருக்காங்க. அவங்க தான் நேரில் பேசியிருக்கிறாங்க. இப்போ எப்படி வாழ்க்கை பாருங்கள். அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறாங்க, குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? அவர் உங்களை நேசிக்கிறார். இவங்க வந்தாங்களே, நீ யார், நீ எந்த மதம், உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம், நீ என் சர்ச்சைக்கெல்லாம் வந்திருக்கிறியா, வரலையே, நான் உன்னை என் குணமாக்கணும் அப்படிலாம் இயேசு சொல்லலை. முதல்ல நீ வந்து இது சுற்று, 7 முறை சுற்று, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னா தான் உனக்கு ஆசீர்வதிப்பேன், ஒன்றுமே சொல்லலை இயேசு. அவங்க போய் ஆண்டவர்கிட்ட, நீங்கள் யாருன்னே தெரியாது, எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், நீ என் குழந்தைக்கு அவ்வளோதான். இயேசுக்கிட்ட ரொம்ப சிம்பிள். நீங்கள் அவர்கிட்ட வந்து அற்புதம் பெறுவது ரொம்ப சுலபம். கஷ்டப்படுத்தவே மாட்டார். அதை தருவியா, இதை தருவியா, அப்படி செய்வியா, இப்படி செய்வியா, அங்கே போ இங்கே போ. நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்றீங்களோ அங்கேயே அவர் பிரசன்னமாகி அற்புதம் செய்வார். இவங்களுக்கு செய்தார்ல ஆண்டவர், உங்கள் வீட்டில் செய்வார். குழந்தை வியாதி படுக்கையில் வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? என் குழந்தைக்கு கேன்சர்னு சொல்கிறாங்களே, கிட்னியில் கேன்சர்ன்றாங்க, லங்ஸில் கேன்சர்ன்றாங்க, பிளட் கேன்சர்னு சொல்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, 4th ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. இயேசுவால் முடியும். ஒரே ஒரு தொடுதல் தான். அவர் சர்வத்தை சிருஷ்டித்த ஆண்டவர். அதனால் ஒரே ஒரு தொடுதலில் எல்லாம் புதிதாய் மாறிவிடும். அதுதான் அற்புதம். நீங்கள் மோகன்லாசஸ்லாம் தேடி வர வேண்டாம். இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இப்போது உங்கள் பக்கத்தில் நிற்கிறார்ல, நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், இங்கே தான் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. அவ்வளோதான் அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு. இங்கே என்ன இந்த இடத்துல ரொம்ப சிறப்பு, இங்கே வந்துட்டா இந்த மாதிரி ஜோமனி நிறைய பேர் அற்புதம் பெற்றுக்கிட்டு சொல்கிறாங்களேன்னா, ஒரு மாய மந்திரம் ஒன்றுமே கிடையாது. இங்கே 24 மணி நேரமும் ஜெபம் நடக்கும். 24 மணி நேரமும் துதி ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கும். 24 hours, இரவும் பகலும் எப்பவும் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருப்பாங்க, துதிக்கிற ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எங்கே ஆண்டவரை ஜெபித்து துதிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அங்கே எப்பவும் தேவ பிரசன்னம் இருக்கும். அதுதான் ரகசியம், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்பவும் துதிச்சு பாட்டு பாடி ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டில் எப்பவும் இயேசு இருப்பதை நீங்கள் உணர முடியும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் ரகசியம் கிடையாது. அதுதான் இங்கே வந்த உடனே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள காரணம். அவங்க இயேசுவை பார்க்க தான் நாங்கள் சொல்கிறோம். யாருமே மோகன்லாஸை பாருங்கள், இவரை பாருங்கள், ஒன்றும் கிடையாது. இந்த மனுஷனை பார்க்காதங்க,
மோகன்லால் சசியார் ஒரு மனிதன், அவ்வளோதான். நான் கடவுள் கிடையாது, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஆள்லாம் கிடையாது. உங்களைப் போல பாடுள்ள மனிதன். உங்களுக்கு பசிக்கிற மாதிரி எனக்கும் பசிக்கும், உங்களுக்கு தாக எடுக்கிற மாதிரி எனக்கு தாக எடுக்கும். நானும் கொஞ்சம் அதிகமாக வெயிலில் போனால் எனக்கும் தலைவலி வந்துடும். பாடுள்ள மனிதன், எல்லாரையும் போல தான். ஆனால் இயேசுதான் அற்புதம் செய்கிறவர், அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக 2 காரியத்துக்கு. இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். 2 காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் போடுறீங்களா? அப்படியே முழங்கால் போடுங்க. உலகம் எங்கும் இருந்து லட்சக்கணக்கான தெய்வ பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இணைஞ்சிருக்கிறீங்க. பல தேசத்தில் இருக்கிறீங்க. இலங்கையில், மலேசியாவில், சிங்கப்பூரில், மியான்மரில், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவில், ஜெர்மனியில், இங்கிலாந்தில், அயர்லாந்தில், ஸ்காட்லாந்தில், சீனாவில், ரஷ்யாவில், அமெரிக்காவில், கனடாவில், ஐரோப்பா நாடுகள், பல தேசங்கள், வளைகுடா நாடுகளில், ஆப்பிரிக்காவிலிருந்தும் பார்க்குறீங்கல்ல. நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன ஜெபிக்க போகிறோம்? இன்றைக்கு உலகத்தில் பல தேசத்துலேருந்து குழந்தை வேணும்னு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் குழந்தை செல்வத்தை தரணும் அப்படின்னு நம்ம எல்லா லட்சக்கணக்கான பேர் இணைந்து ஜெபித்தா தேவன் பதில் உடனே அற்புதம் நடக்கும். நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, எனக்கு குழந்தை செல்வம் வேணும்னா ஆண்டவருக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு அந்த சகோதரி உங்களுடைய வயிற்று பகுதியில் கை வைத்து, என் கர்ப்பத்தை ஆசீர்வதியும், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பைபிளில் இருக்குது. என் சந்ததியை பெருக பண்ணும் கேளுங்க. என் நிந்தையை மாற்றும், என் அவமானத்தை மாற்றும். உங்களுடைய மனதில் என்ன பாரம் இருக்கிறோ ஆண்டவர்கிட்ட அழுதுருங்க, மனசில் வைக்காதுங்க, சொல்லிடுங்க. அப்படியே சொல்லி ஜெபிங்க. அது மாத்திரம் இல்லை, உமக்காக வளர்க்க எனக்கு ஒரு குழந்தை தாங்க. அந்த குழந்தை உமக்காக வளர்ப்ப ஆண்டவரே. படிக்க வச்சாலும் உமக்காக, அந்த குழந்தைக்கு என்ன செய்தாலும் உமக்கு பிரியமாக நான் வளர்ப்பேன்னு சொல்லுங்கள். கணவன் மனைவி 2 பேர் இருந்தால் 2 பேரும் கை கோத்து கொள்ளுங்க. குடும்பத்தில் மற்றவங்க மாமியார், தாய், பெற்றோர், சொந்தக்காரங்க தான் அந்த மகள் மேலே கை வைத்து கொள்ளுங்க. கணவன் மனைவி 2 பேருமே முக்கியம். முதல்ல மனைவி மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணாதங்க, கணவரும் தொடப்படணும். 2 பேர் மேலேயும் கை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் 2 பேர் மட்டும் இருந்தால் கை கோத்து கொள்ளுங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். முதலாவது அதுக்காக ஜெபிச்சுட்டு, கேன்சர் வியாதி உள்ளவங்க எல்லாம் வியாதி உள்ள இடத்துல கை வைக்கணும். முக்கியமாக கேன்சர் வியாதி, கட்டி இருக்குது, கேன்சர் கட்டி, கர்ப்பப்பையில், வயிற்றில், மார்பில், பிளட் கேன்சர், போன் கேன்சர், ஆபத்தான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். கை வைத்து உங்கள் குடும்பத்தார் நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கணும். இயேசுவே தொடும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அந்த தாய் ஜெபிச்சாங்கல்ல, இயேசுவே நீங்கள் யாருன்னே தெரியாது, எல்லாரும் சொல்கிறாங்க இயேசுக்கிட்ட போன அற்புதம் செய்வார்னு சொல்லி, நான் வந்திருக்கிறேன், என் குழந்தையை தொடுங்க, என் குழந்தையை சுகமாக்கி தாங்கன்னு கேட்டாங்க. பார்த்தீங்க, அதான் ஜெபம். அவ்வளோதான். நீங்கள் அதை சொன்னால் போதும். உங்களுடைய மனசில் என்ன துக்கம் இருக்குதோ சொல்லிட்டா இயேசு அந்த ஜெபத்தை கேட்பார். 5 நிமிடம் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. நீங்கள் மற்றவங்க பாதிக்கப்பட்ட இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கணும். உலகம் எங்கும் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் உடைய வலதுகரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. முதலாவது கர்ப்பத்தின் ஆசீர்வாதம், அதற்காக ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எவ்வளவு அற்புதமான தேவன் ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமான தேவன். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி மகிழ பண்ணுகிற தேவன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்நாளுடைய கண்ணீரை கண்டவுடைய நிந்தையை மாற்ற அவருடைய கற்பத்தை ஆசீர்வதித்து குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் நீர். ஆண்டவரை வயதான காலத்தில் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவருடைய சாராளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணின தேவன். இதோ இந்த மகள் கண்ணீரோடு நிற்கிறாங்க ஆண்டவரே. இதோ இந்த மகள் கண்ணீர் வடிக்கிறாங்க ஆண்டவரே. இந்த சகோதரன் கண்ணீர் வடிக்கிறாங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தார் அழுது கொண்டு நிற்கிறாங்க. 10 வருஷம் ஆச்சே, 15 வருஷம் ஆச்சே, நிந்தை தாங்க முடியலையே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குழந்தை தாரோன்னு ஜெபிக்கிறாங்க. இயேசுவே 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 என்று கூப்பிடுறாங்களே ஆண்டவரே. நீங்கள் கட்டாயம் இன்றைக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் உலகம் எங்கும் இருக்கிற தெய்வ பிள்ளைகள், ஊழியர்கள் இணைந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முடியாதவைகளை முடிய செய்கிற கர்த்தர் நீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
நாமத்தில் அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தில் உண்டாகட்டும். அந்த மகளை தொட்டு ஆசீர்வதியும், கர்ப்பத்தை ஆசீர்வதியும். உற்பவ கால திட்டத்தில் ஒரு குழந்தை அணைத்து கொள்ளும்படி இன்றைக்கு உம்முடைய கரம் அந்த மகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். கணவன் மனைவி 2 பேர் மேலும் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, அவருடைய நிந்தைகள் மாறுவதாக, அவமானங்கள் மாறுவதாக. அவருடைய காயப்பட்ட உள்ளங்களை நிற்பாரும் ஆண்டவரே. இருதயத்திலே காயப்பட்டவர்களாய் கண்ணீரோடு நிற்கிற இந்த மகளை, குடும்பத்தாரை நிற்பாரும். அவங்களோட சேர்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். எந்த தடையையும் மாற்ற முடியும். பாவமாக இருந்தா மன்னிச்சிருங்க, மன்னிச்சு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சாபமா இருந்தா உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் அந்த சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. பிசாசை தடை பண்ணி கொண்டிருந்தால் பொருளாத தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அந்த சர்ப்பத்தின் வல்லமை அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்கிற பொருளாத சர்ப்பத்தின் வல்லமைகள் அழியட்டும், தடைகள் விலகட்டும், கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும். அவருடைய கண்ணீரை துடையும். அந்த குடும்பத்தின் மக்கள் கதறுகிற அந்த கதறுதலுக்கு பதில் கொடுப்பீராக. இன்றைக்கு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும். கட்டாயம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கட்டாயம் ஆசீர்வதிங்க. அவருடைய கண்ணீரை துடைங்க. யார் யார் இன்றைக்கு ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இரக்கமுள்ள தகப்பன் நீர். பாவமாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இரக்கமுள்ள தகப்பன், மன்னிக்கிற தகப்பன். என்னுடைய பிள்ளைகளுடைய குறைகள் தவறுகளை மன்னித்து கட்டாயம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் தொட்டு விட்டதற்காய் நன்றி, ஆசீர்வதித்து விட்டதற்காய் நன்றி. அவருடைய கற்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முதல் மாற்றத்தை காண செய்த அருளும் அப்பா. இப்பொழுது கேன்சர் வியாதி உள்ளவங்களுக்காக ஜெபிக்கிறோம். 4 வயசு குழந்தை கைவிடப்பட்ட நிலைமையில் உங்களுடைய பாதத்தில் வந்து போட்ட பொழுது சுகம் கொடுத்தீங்களே. அற்புதமாக இந்த குழந்தைக்கு நல்ல சுகம் கொடுத்து மரண கட்டில் என்று விடுதலை கொடுத்தீங்களே. கேன்சர் வியாதியோட ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த வீடுகளில் ஜெபிக்கிறாங்க. குழந்தைக்காக, வாலிப மகனுக்காய், வாலிப மகளுக்காக, தாயாருக்காக, தகப்பனாருக்காக, உடன் பிறந்தவங்களுக்காக மரண போராட்டத்தில் வைத்து கொண்டு ஜெபிக்கிறாங்களே. ஆண்டவரை தொடுங்க. அந்த கேன்சர் வியாதியை மாற்றுங்க. உங்களால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை. ஆஸ்பத்திரியில் சீரியஸா வச்சிருக்கிறாங்கப்பா. கைவிடப்பட்ட நிலைமை சொல்றாங்கப்பா. 4th ஸ்டேஜ்னு சொல்றாங்கப்பா. இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. உங்களால முடியுமே, உங்களால முடியுமே. உங்களை நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த பிள்ளைகள் இயேசுவே இயேசுவே நீ கூப்பிடுறாங்களே, உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறாங்களே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அந்த மரண கட்டுகள் மாறட்டும். பொருளாத கேன்சர் வியாதிகள் மறையட்டும். அவனுடைய தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். மூளையில் கேன்சர் ஆண்டவரே, பிரெயின் கேன்சரையா தொடுங்க ஆண்டவரே. அந்த மகனை தொடுங்க இயேசுவின் நாமத்தில். பிளட் கேன்சர்ல அந்த குழந்தை கஷ்டப்படுதே, குழந்தையை தொடுங்க. பிளட்ல இருக்கிற கேன்சர் கிருமிகள் எல்லாம் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். போன் கேன்சர்ல கஷ்டப்படுறாங்க, அந்த போனை தொடுங்க, எலும்புகளை தொடுங்க. அந்த கேன்சர் வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். லங் கேன்சர்ல ஆண்டவரே கஷ்டப்பட, நுரையீரல்ல ஆண்டவரே, லிவர் கேன்சர்னு கஷ்டப்படுறாங்க, தொடுங்க ஆண்டவரே. லங்ஸ் தொடுங்க, லிவரை தொடுங்க இயேசுவின் நாமத்தில். சிறுநீரகத்தில் கேன்சர் ஐயா தொடுங்க இயேசுவின் நாமத்தில். குடல் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். கர்ப்பப்பை கேன்சர் மறையட்டும். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். பொல்லாத கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த மரண வியாதி
வியாதியை கொண்டு வருகிற பூர்வத பிசாசின் கிரியை பலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இரக்கமுள்ள தகப்பன், மன்னிக்கிற தகப்பன், மனதுருக்கமுள்ள தகப்பன், மன்னியும் மன்னியும் மன்னியும். என்ன பாவம் குறைகள் இருந்தாலும் மன்னித்து அவருடைய கண்ணீரை தொடங்க, இந்த மரண கட்டுகளை மாற்றுங்க, அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு சொன்னீங்களே, அவருடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்க. ஐயா, பல தேசத்திலிருந்து ஜெபிக்கிறாங்களே, இங்கிலாந்துலேருந்து ஜெபிக்கிறாங்களே, ஐயா இலங்கையிலேருந்து ஜெபிக்கிறாங்களே, சிங்கப்பூர்லேருந்து ஜெபிக்கிறாங்களே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகம் வரட்டும், மரண கட்டுகள் மாறட்டும்ப்பா. யார் யார் என்னென்ன வியாதிக்காக ஜெபிக்கிறாங்களோ சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எலும்புகளிலே சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் கண்களிலே சுகம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்சர் வியாதிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆஸ்துமா வியாதிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே டிப்ரெஷன் மறையட்டும். தலைமுதல் கால்வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகம் கொடுங்க, ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும், ஒவ்வொரு வீட்டிலும் அற்புதம் நடக்கட்டும். அப்படியே கரமுயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய வெளிச்சம் எங்க வீட்டுக்குள்ள வரட்டும். இயேசுவே உங்களுடைய வெளிச்சம் எங்க வீட்டுக்குள்ள வரட்டும். இயேசு இயேசுன்னு கூப்பிடுங்க. இப்ப ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களுடைய வீட்டுக்குள் வருகிறது. இருள் உங்களுடைய வீட்டை விட்டு விலகுகிறது. இருளின் சக்திகள் விலகுகிறது. இருளின் பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் உதிப்பதாக. எந்தெந்த இடத்திலிருந்து ஜெபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் உடைய வெளிச்சம் உதிப்பதாக. இருளின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திர வில்சனி கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பங்கள் விடுதலை அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்து விட்டதற்காய் நன்றி நன்றி நன்றி. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? வலதுகரம் வைத்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எங்க ஜெபத்தை கேட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை தந்துட்டீங்க, சுகம் தந்துட்டீங்க, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தந்துட்டீங்க. நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீங்கள் தான் இந்த பிள்ளைகளை, இந்த மக்களை நேசித்ததுனால இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க நீங்கள் தான் கிருபை செய்தீங்க. நீங்கள் தான் அவங்களுக்காக மன்றாடி வேண்டிக் கொண்டீங்க. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்துட்டீங்க. நாங்கள் பதிலை பெற்றுக்கொண்டோம். அற்புதம் நடந்து விட்டது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அற்புதம் செய்துட்டீங்க. இன்றைக்கு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடந்து விட்டது, விடுதலை உண்டாகிவிட்டது. இன்றையிலிருந்து மாற்றத்தை அவங்க பார்க்க போகிறாங்க. அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.